குருமாவும் இருக்கு. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, எடுத்துட்டு வரேன். இல்ல இப்ப எதுவும் வேண்டாம், கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஆமா, இன்னைக்கு இடியாப்பம் வைக்க போனோம்ல. அது போலமா, அக்காவுக்கும் எனக்கும் கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால ஆளை வச்சு அமுச்சு விட்டுருக்கோம். அப்ப சரி. ஆனா திடீர்னு என்னாச்சு உடம்புக்கு? ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்க. அது மனசு நல்லா இருந்தா தானே உடம்பு நல்லா இருக்கும். நைட்டு ஃபுல்லா எனக்கு கொலை எழுத்தாடா, இன்னொரு வீட்டுல தங்கிக்கிட்டு தேவையாடா இது உனக்கு? வா முதல்ல வீட்டு போலாம் வா. இல்லம்மா, என்னால அங்க வர முடியாது. ஏன்? காரணத்தை நேத்தே சொல்லிட்டேனே. அண்ணா, நேத்து சொன்னதெல்லாம் தயவு செஞ்சு விட்டுரு. இப்போ உன் அம்மா கூப்பிடுறாங்க. என்னாலயே உன்னை இங்க இப்படி எல்லாம் பார்க்க முடியல. இதெல்லாம் சத்தியமா பெரியமாவால தாக்க முடியாது. நைட்டு ஃபுல்லா அவங்க தூங்காம அவஸ்தைப்பட்டதெல்லாம் நான் பார்த்ததுனால சொல்றேன். இங்க பாருங்க, தயவு செஞ்சு அடம் பிடிக்காம கிளம்பி வா. இல்லடா, இந்த முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல. ஏன்டா இப்படி பிடிவாதமா இருக்க? உன்னை இங்க தனியா விட்டுட்டு நான் எப்படிடா அங்க நிம்மதியா இருப்பேன்? வீட்டுக்கு வாடா, புரிஞ்சுக்கோ. அம்மா மனசை நோக அடிக்காத. அவ புரிஞ்சுக்கலையம்மா. நான் சொன்னதை நம்பாம அந்த வெண்ணில சொன்னதை நம்பி என் மனசு நோகடிச்சுட்டு போயிட்டாலே எனக்கு எப்படி இருக்கும்? அந்த கஷ்டம் எனக்கு இல்லைங்கிறியா? அவளை குடிச்சு போய் உனக்கு கட்டி வச்சவளே நான் தான்டா. அவ என்னையும் தான் புரிஞ்சுக்காம. இது உனக்கு நல்ல சான்ஸ், புரிஞ்சுக்கோ. இப்போதைக்கு அன்புக்கு தேவை ஆறுதல். அதை நீ தான் அவனுக்கு கொடுக்க முடியும். உன்னை பார்த்தாலே எரிஞ்சு விழுவான் தான், ஆனா நீ தான் அவனை வழி கொண்டு வரணும். அதை மட்டும் நீ செஞ்சிரு. உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு.